குலதெய்வம் நம்ம வீட்டுல இல்ல, குலதெய்வத்தை கட்டி வச்சிருக்காங்க, கட்டி போட்டு வச்சிருக்காங்க, இல்ல வாசல்ல நிக்குது வரமாட்டேங்குது நிறைய சொல்லுவாங்க. இந்த மாதிரி குலதெய்வம் நம்ம வீட்டுல இல்ல அப்படிங்கறதுக்கான அறிகுறிகள் என்ன? எப்படி ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டுக்கு குலதெய்வம் இருக்கா இல்லையா, நம்ம அப்பா வணங்கின சாமி நம்மளுக்கு துணை இருக்காரா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் தெய்வ வழிபாடு. செய்வி செஞ்சு சொல்கிறேன், உங்களோட குலதெய்வம் கோயில் வீட்டில் இல்லையா, உங்களுக்கு எப்படின்னா ஒரு 5 சிம்டம்ஸ் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஜாம்னு வாழ்கிறாங்க. சீரியஸாகவேம்மா, ஒன்றும் இல்லை, வருஷம் போல் வருஷம் 365 நாளில் ஒரு 5 நாள் ஒதுக்கு. இங்கேருந்து மெனக்கெட்டப்போ மீதி இருக்கிற 360 நாள் நல்லா இருப்பையா. மருஜின்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம் பாய். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குலதெய்வம் நம்ம வீட்டுல இல்ல, குலதெய்வத்தை கட்டி வச்சிருக்காங்க, கட்டி போட்டு வச்சிருக்காங்க, இல்ல வாசல்ல நிக்குது வரமாட்டேங்குது நிறைய சொல்லுவாங்க. இந்த மாதிரி குலதெய்வம் நம்ம வீட்டுல இல்ல அப்படிங்கறதுக்கான அறிகுறிகள் என்ன? ஆக்சுவலி நல்லா ஒரு கேட்டீங்க. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடுன்றது ஒரு பெரிய விஷயம். அது அவங்க எல்லாருக்குமே தெரியும் குலதெய்வ வழிபாடுன்றது. ஆனால் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் குலதெய்வன்றது நிறைய பேருக்கு தெரியல. முதல்ல தெய்வம் இருக்கா இல்லையான்றதே இப்போ சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவரே மேலே அந்த கீழே தொப்புக்குன்னு கீழே விழுந்த மாதிரி. ஸோ குலதெய்வன்றது முதல்ல எதுக்காக சொல்லுவாங்க, அவங்க அப்பாவோட வழிபட்ட பாரம்பரியமாக கொள்ளு தாத்தா அப்பா பையன் அப்புறம் மகன் பேரன், ஸோ இந்த மாதிரி அப்பாவோட வகைரால வணங்கின ஒரு தெய்வத்தை தான் வழிபடுறது தான் குலதெய்வம்னு சொல்லுவாங்க. குலதெய்வம்னா அதுவும் தனியாக ஸ்பெஷலாக வந்து காட்டுற தெய்வம்லாம் கிடையாது. இருக்கிற இத்தனை தெய்வ சாமி உருவத்திலையும் இவ்வளோ வழி இருக்கிற சாமியில் அதில் ஒருத்தவங்க ஒரு தெய்வத்தை வழிபடுவாங்க. இப்போ என்ன எடுத்து எக்ஸாம்பிள், நான் வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தொழுவோம். இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஷைன்ஷா பாபா தர்காவுக்கு போவேன். இப்போ என் பையன் என்ன பண்ணுவான், அந்த தர்காவுக்கு போக ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் அவன் பையன் போக ஆரம்பிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஆளுங்க பண்ணுறது வந்து நார்மலாக குலதெய்வம்னு சொல்லுவாங்க. இதுதான் அதோட கான்செப்ட். பெருசாக ஒன்றும் ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது. எல்லா தெய்வமும் ஒன்று தான். அதுக்கு குலதெய்வம்னு அவங்க அப்பா வழிபாடு பண்ணார். அதுக்கு அவங்க முன்னாடி அவங்க தாத்தா பண்ணார், கொள்ளு தாத்தா பண்ணார். அப்படியே பேரம் பண்ணிட்டு பண்ணுறது தான் குலதெய்வம் வரும். அதில் எப்படி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டுக்கு குலதெய்வம் இருக்கா இல்லையா, நம்ம அப்பா வணங்கின சாமி நம்மளுக்கு துணை இருக்காரா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தினசரி வீட்டில் நடக்கிற இன்சிடென்ட்லேயே நடக்கிற சம்பவத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எப்போவுமே வந்து இப்போ நம்மளோட மைண்டு கரெக்டாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மனசு ஒரு நிலையாக வைக்கணும். அப்போ தான் நம்ம மைண்டு ஒரு நிலையாக நிற்கும். ஜஸ்ட் ஒரு மனுஷனை நம்ம மைண்டை கரெக்டாக வைக்கணும்னா தான், மனசு நிலையாக வச்சா தான் மைண்டு நிலையாக நிற்கும்னா, அப்போது நம்ம சுற்றி இருக்கிற ஒரு 5-6 பேர் மனசும் ஒரு நிலையில் நிற்கணும். அவங்க நடந்துட்டு இருக்கிற விஷயமும் ஒரே நிலையாக நிற்கணும். புரியுதுங்களா? இப்போ 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேருக்கு நடக்கிற விஷயமும் பாசிட்டிவாகவே இருக்கணும். அப்போ அந்த வீட்டில் ஒரு தெய்வம் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த எக்ஸாம்பிள், நான் ஒரு வீட்டை பற்றி மட்டும் பேசுகிறேன், நாடை பற்றியோ உலகத்தை பற்றி பேசலை. ஒரு வீட்டுக்குள்ளே 5 பேர் இருக்காங்கன்னா அந்த 5 பேருக்குமே பாசிட்டிவாக இருக்கணும்னா அப்போ தெய்வத்தோட வழிபாடு அந்த வீட்டில் இருக்கணும். தெய்வத்தோட அருள் அந்த வீட்டில் இருக்கணும். முன்னோர்கள் ஆசானங்களோட வழிபாடு இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரியோட விஷயம் நடக்கும். அப்படி இருக்கும்போது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நல்லா இருந்த மாதிரி லைஃப்பில் சூப்பராக இருந்த போய் எங்கள் அப்பா இறந்தார் போய், என் லைஃப்பில் எல்லாமே போச்சுன்னுவாங்க. லைஃப்பில் எல்லாமே இருந்தது போய், எங்கள் தாத்தா இறந்தார் போய், அப்படியே என் லைஃப்பில் எல்லாமே போயிடுச்சு போயிடுவாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வார்த்தை கவனிங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அவர் தப்பு செய்கிறாரு. கருமா பாவன் பலன் செய்வினை ஏவல் பில்லி சூனியம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒருத்தனை கெடுக்கிறது இது அனைத்துமே, இந்த ஏவல் விடுறது சேவல் விடுறது எல்லாமே ஒருத்தனை கெடுக்கிறதுக்கு. ஆனால் தெய்வ வழிபாடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, சாப்பிட்ட அன்னம் விட்ட ஒரு மனுஷனுக்கே ஒரு வேளை சாப்பாடு நம்ம மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் நம்மளோட பண்பாடு. ஓகேங்களா? அப்படின்னு இருக்கும்போது நம்ம இவ்வளோ வம்சமாக நம்மளை கொண்டு வந்த தெய்வத்துக்கு நம்ம போய் என்ன பண்ணணும், இதுதான் கேள்வி. நீங்கள் போய் மலையை புரட்ட வேணாம், பூமியை புழக்க வேணாம். ஆனால் அவங்க செய்கிற ஒரு பரிகாரம்ன்ற ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துல போய் அந்த எல்லையில் போய் நம்ம விசிட் பண்ணோம்ல, அவருக்கு கொடுக்குற மரியாதை கொடுக்கணும்ல. அப்பா இறந்துட்டாருன்னா தெய்வம் போயிடுச்சா, தாத்தா இறந்துட்டாருன்னா தெய்வம் போயிடுச்சா? இல்லை இருக்குல்ல, அது அங்கே தானே இருக்குது. அப்போ திருப்பி அது உன்னை காக்கணும்னா அதுக்கு நீ போகணும்ல. உங்கள் அப்பா பசிக்கு அப்பா தான்ப்பா சாப்பிடணும், நீங்கள் சாப்பிட முடியாது. அப்போ உன் பசிக்கு நீ சாப்பிடணுன்னா உனக்கு சாப்பாடு வேணும். அப்போ சாப்பாடு வேணும், தெய்வத்துக்கிட்ட போய் தானே ஆகணும்.
உனக்கு நடக்கிற விஷயம் எல்லாம் முடியணும்னா தெய்வத்துக்கு போய் தானே ஆகணும். ஸோ அதுதான் தெய்வ வழிபாடு. தெய்வ சொல்லி இப்போ இருக்கிற யங்ஸ்டரில் இருக்கிற பசங்க எல்லாமே நினைக்கிறது, அப்பா கோயிலுக்கு நான் கோயிலுக்குலாம் வரல நீ போன்வாங்க. தயவு செஞ்சு தவறு. நீங்கள் ஸ்கூலில் பாஸ் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, காலேஜில் பாஸ் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, ஒரு வேலையில் பாஸ் பண்ண நினச்சாலும் சரி, லைஃப்லேயே நீ பாஸ் பண்ண நினச்சாலும் சரி, தெய்வ வழிபாடு இருக்கணும். அதுவும் நீ அப்பா வழிபட்ட ஒரு தெய்வத்தை நீ வழிபாடுறன்னா, அப்போ பாரம்பரியமாக நீ இருக்கிற பாரம்பரிய கோயிலுக்கு நீ போகிற, உன் வம்சமே போகுது அப்படின்னும் போது அழகாக பூ மாதிரி உன்னை இப்படி தண்ணியில் இருக்கிற பூ மாதிரி அழகாக மெதிக்கிட்டே இருப்ப வாழ்க்கை ஃபுல்லாகவே, என்றைக்குமே நீ முழுக மாட்டேன். இதுதான் தெய்வ வழிபாடு. செய்வி செஞ்சு சொல்கிறேன், உங்களோட குலதெய்வம் கோயில் வீட்டில் இல்லையா, உங்களுக்கு எப்படின்னா ஒரு 5 சிம்டம்ஸ் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அப்பா இறந்தாரோ இல்லை அண்ணன் அப்போ தாத்தா இறந்துட்டாரோ, அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் வீடு தலை தூக்கவே முடியாது. வீட்டில் யாராலையும் தலை தூக்கவே முடியாது. அப்படியே ஃபுல்லாகவே எல்லாமே லைஃப்பில் எல்லாமே எப்படி எல்லாமே வம்சம் சர்றன்னு மேலே ஏறிச்சோ அப்படியே ஸ்பீடில் கீழே இறங்கிடும். ஒன்று. ரெண்டாவது, அந்த இடத்த நீங்கள் வீடு உடச்சிட்டு வீடு கட்டணும்னு நினச்சாலும் கட்டவே முடியாது. 2. 3. அதே இடத்த நீங்கள் விற்கணும்னு நினச்சாலும் விற்க முடியாது. 3. 4. அந்த இடத்துல நீங்கள் கடன் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அந்த கடன் சுமையை உங்களால் தீர்க்கவே முடியாது. 5. 6. அதே வீட்டில் ஒரு பொண்ணு, நீங்கள் ஒரு ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணு இருக்காங்கன்னா சீக்கிரத்தில் அந்த வீட்டிலேருந்து உங்களால் கல்யாணம் பண்ணி கொடுக்கவே முடியாது. அந்த பொண்ணை சுப காரியமே நடக்காது. ஏன்னா வீட்டில் நார்மலாகவே ஒரு வீட்டில் தெய்வம்னு வந்ததுன்னா இது அனைத்துமே நடக்கும். இன்பம் துன்பம் சந்தோஷம் துக்கம் இது வரணும்னா தெய்வம் இருக்கணும்ல. சைத்தான் வீட்டுக்குள்ள வந்து தெய்வமே நடக்காது. தெய்வம் வந்தால் மட்டும் தான் எல்லாமே நடக்கணும். அப்போ குலதெய்வமே அந்த வீட்டுக்குள்ளே வரல. குலதெய்வத்தை மந்திரம் பண்ணி கட்டு போடுறது ஒரு விதம். இயல்பாகவே நீ போனால் தானே வரும், நீ வழிபட்டால் தானே வரும். சொல்லுங்க, அட்லீஸ்ட் நீ மாதம் மாதம் போல, வாரம் போகலாம் கூட, வருஷத்தில் ஒரு நாளாவது போகணும். இன்றைக்கும் போகிறாங்க நிறைய பேர். லாரி எடுத்துக்கிட்டு பஸ் எடுத்துக்கிட்டு ஃபேமிலியாக போயிட்டு குலதெய்வம் போயிட்டு ஒரு வாரம் தங்கிட்டு பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுவாங்கன்னா நீங்கள் சூப்பராக இருக்காங்க, ஜாம்னு வாழ்கிறாங்க. சீரியஸாகமா ஒன்றும் இல்லை, வருஷம் போல் வருஷத்துக்கு 365 நாளில் ஒரு 5 நாள் ஒதுக்கு. இங்கேருந்து மெனக்கெட்டப்போ மீதி இருக்கிற 360 நாள் நல்லா இருப்பையா, ஜம்முன்னு வாழ்வேன். ஏன்னா உனக்கு அந்த தெய்வம் உனக்கு, ஏன்னா இவ்வளோ வேலையை விட்டுட்டு இவ்வளோ ஷெடியூலில் இவ்வளோ நேரத்தில் எனக்காக குடும்பமே நின்று சமைச்சு சாப்பிட்டு இங்கே வழிபாடு பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போகிறாங்க. அந்த குடும்பம் இன்னும் மேலும் வளரணும்னு ஒன்று ஆசீர்வாதம் தன்னால் நடக்கும். ஸோ தயவுசெய்து சொல்கிறேன், குலதெய்வத்துக்கு எந்த ஒரு ஆன்மாவும் சரி, அப்பாவோட வகையாக வந்தாலும் சரி, அதே மாதிரி மனைவி வந்துட்டாங்கன்னா கணவரோட குலதெய்வம் எதுன்னு கேட்டு அதுக்கான வழிபாடு பண்ணுங்க. நீங்கள் எந்த ரிலீஜனாலும் இருங்க, இந்த ரிலீஜனில் இருக்கேன் பை, நான் சாமி கும்பிட்றேன், இப்போ நான் முருகனை வணங்குறேன், சிவனை வணங்குறேன், கிருஷ்ணனை வணங்குறேன், பெருமாளை வணங்கு, யார் வேணால் வணங்கிட்டு போ, எல்லாம் ஒன்று தான், அது அப்புறம் இருக்கட்டும். ஆனால் நீ யாரை வணங்குறியோ உன் மனசாட்சி வணங்கிட்டு போங்க. அது தவிர்த்து உன் கணவரோட குலதெய்வம் என்ன அது முதல்ல நீ தெரிஞ்சுக்க. அப்பாவோட குல தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் வழிபட்டீங்கன்னா இன்னும் வாழ்க்கையில் சேமமாக வாழலாம். என்ன சொல்கிறது, அதோட வாழ்க்கையே வேறு மாதிரி இருக்கும். வணங்கி பாருங்க, தெரியும். சூப்பர் பாய், ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா குலதெய்வத்தோட அருள் இல்லைன்னு சொல்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த பதிவின் வாயிலாக இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்தா அருள் இல்லாம இருக்கலாம், நீங்க உடனே அதை கவனம் எடுத்து குலதெய்வத்தை போய் வணங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல நல்ல அற்புதமான தகவல். நன்றி பாய். நன்றிமா.